கஸ்டமர் வந்துட்டார் உனக்கு அளவு கண்டு பிடிச்சி இன்றைக்கு குறி வைக்கிறோம் இருவார் இன்றைக்கு இருவார் விட்டாவார் இன்றைக்கு தான் உனக்கு நான் நல்லா மடிக்கிறோனோ இல்லையோண்டு இந்த சுட்டு திண்டாயிட்ட மோனல்ல நீ மேடா மேடா கொண்டாய் கொண்டாய் முன்ன கொண்டா கொண்டாய் மல்லு ஜதம ஜதம வெஜிராய் வெஜி வெஜி வெஜிரா சும்மா பார்க்க வந்தேன் அந்த தோட்டம் பார்க்க வந்தேன் பார்க்க கூடாது சரி உனக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் நீ புகடாக்குது எல்லா வேலையும் ஒரேதா செய்யறான்னு சொன்னா என்ன மேலே அடிக்கணும் கீழே அடிக்கணும் மாறி மாறி அடிக்கிறான்னு சொன்னா மனுஷருக்கு ஜீ அண்டு போகுது என்ன தேர்தலுடிச்சு போட்டிருப்பவன்னு சொன்னா அவன் வாரான் இவன் வாரான் வந்து அதை தாங்கோண்டு போட்டு பெரிய அர்ஜென்டமா கிடக்கு மருந்து அடிச்சு முடிச்சு போட்டோம் பிறகு ரைப்பா அடிச்சு போட்டு தான் இந்த வெயிலுக்குலாம் என்னால் ஈழ நிற்கலாம் கிடக்கு மருந்துகளும் கீட்டான மருந்துகள் அப்போ ஒருவேளை அடிச்சு போட்டு என்ன செய்யறான்னு செய்யாமல் கிடக்குது தலை சுற்றுலாம் கிடக்க வண்டியாக கிடக்கு வெயில் நேரத்தில் என்ன செய்யறது இப்படித்தான ஆரோக்கியமாக அடின்னு அடிச்சு போட்டு இன்னைக்கு அடிச்சு முடிக்கணும் புல்லு மருந்து அடிச்சு முடிச்சு போட்டுதான் ஊட்டா போடுறான் அதிக அடிக்கணும் அவன் கொம்பரேசர் வச்சு கிணத்தடியில் பூட்டி போட்டு அடிக்கிறான் இங்கன்ட்டு வேற உழுது கொண்டு தெரிஞ்சு அடிக்கிறாங்க நாங்கள் உப்பவும் முழுவில் சுமக்க வேண்டியதாகிறோம் காசுகள் களஞ்சியங்கள் வேணுமே பழம் பட்டி ரெண்டு பவன் சொன்னால் வியாபாரி வந்து தான் மருந்து அடித்து ரஜ்ஜு பார்க்குற மாதிரி அடியன் அடித்த மாதிரி கொண்டு போய் துளைகிறாங்க அரைவாசி காசு தந்துட்டு 500 ரூபாய்க்கு பட்டி போட்டு 1000 ரூபாய்க்கு விற்கிறான் 1500 விற்கிறான் அப்போ அந்த மாதிரி இப்போ சூழல இப்போ அவங்களான இப்போ உழைப்பு ஒரு கலவானங்க நிற்கிறான வரையா இந்த திராட்சை பழம் தின்ன வந்த நெறி மேரிக்கலையே இப்போ அங்கண்ட உழைப்பு காணாக்குறீங்க எப்போ களவு அந்த நேரங்களில் முந்தைய கோழி களவெடுத்து இருக்கா கோழி கூட்டோட போட்டு என்ன கட்டி போட்டு என்ன மாதிரி அடிக்கடியாக நடித்தவங்க என்ன களவெடுத்து பழகினதுன்னு எடுங்க இவ்வளவு காசு இருந்தாலும் இதாவது களவெடுத்து திண்டாத்தான் இந்த பொச்சான் தீந்த மாதிரி இவன் நைன அதை எடுக்க இதை எடுக்கண்டு போகிறது பகலண்டாலும் இந்த வீட்டுக்கு உள்ளட்டா நல்ல பழங்கிறத கப்பாங்க இந்த மாதிரி வந்த தோட்டத்துக்குள்ள உள்ளட்டா அதனால் சரத்துக்குள்ளே கொஞ்சம் பழத்தை அள்ளி கொண்டு போனாத்தான் அங்கால வந்து விற்கிறதானே நாங்கள் இல்லை எல்லாத்தையும் நான் ஒருவே தான் தின்ன போகிறேன் கெட்டுப்பட்டு வாரதான் நான் ஒரு 1 கிலோ பழம் திண்டா போகிறாது எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றை கட்டி கொண்டு வரேன் தலையாச்சிட்டும் அதுக்குள்ளே புறசரம் இருக்காம் சுகர் இருக்காம் இதுதான் சுகருக்கும் பொருளா சாமான் சொல்கிறான் நாம்பன் மாடு அடிச்சு பழுமாடு அடிச்சு நாம்பன் மாட்டுக்கு கொடுத்தா அதையாத்தான் முடிஞ்சிருக்கு நியாயம் போகணும் தொழில் என்றாலும் ஒரு நியாயம் போகணும் ஒரு சீரான விலையில சாமான்கள் விற்க போகணும் போகணும் தோட்டக்காரனும் எவ்வளோ செலவழிக்கிறான்ன்றதை பார்க்குறேன் எனக்கு கல்லா போட்டாங்களே நீ மருந்தடிச்சு சத்தம் கேட்குறாப்பா இருப்போம் மெதுவாக இவங்க எப்படி விலைகள் போட்டு விலைகளுக்குள்ள ஆக்களை அமர்த்துறாத்தான் இந்த விலை போடுறேன் ஏன்னா குருவிக்கு போடுற காற்று போடுறோன்னு நாங்கள் நினைக்கிற எங்களை அமர்த்தத்தான் விலை போடுறோம் பழங்கள் இன்னும்ப்பா இல்லை பழங்களப்பா எல்லாத்தையும் விளைவிச்சா போகிறோம் கல்லா கூட்டங்கள் வந்துடும் வேலியை பிரித்து அறுத்து கொட்டி கிட்டு வந்து களவுகள் எடுத்துக்கொண்டு அவங்கள் போடுவாங்க அவங்கள் 1000 ரூபா விட்டாங்கன்னா 500 ரூபா விட்டாங்கன்னா அவனுக்கு லாபம் தான் 2 கிலோ பழத்தை ஓட்டினா போச்சுது எவ்வளோ கொஞ்சமா இதை பிடுங்கக்கூடாது இது கொஞ்சம் காய் பெறுவான் பழத்தாளாக பிடுங்கினாத்தான் விற்கலாம் சும்மா
ஏன்னா நாங்கள் தின்றதை கண்டா பிறகு சிறப்பை கலட்டினாத்தான் ஊடச்சுவம் முடிவட்டார் இந்த நெடுக நாங்கள் கடையெல்லாம் வண்டி தின்னா போகிறோம். இந்த பம் சட்டம் கேட்குது. ஓ பதுங்காமலா யாரடா வடிக்காலம் கலட்டி கேட்குது. இது நாங்கள் மூவி சின்ன ஒழிச்சு பிடிச்சி விளையாட்டின மாதிரி தான். தூரத்தில் நின்றாலும் உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லியா. சின்ன சின்ன மரங்கள் பதுங்கவும் இல்லாது நிற்கிறார். இவன் தோண்டா பிடுங்க என்னப்பா பிஞ்சுக்குள்ளே தான் கையை இதை பிடுங்க என்ன என்று சாப்பிட்றேன். இதுக்கும் பிடிக்க கடந்து 4 மாடு அவுட்டு வளர்த்தா அதை கொண்டு வந்து இதுக்குள்ள கட்டுவோம் கட்டி இரண்டுவோம்னு சொன்னா பிடிக்கவில்லை. பால் கறக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. அப்ப அந்த பிரச்சனையிலும் குறாக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யலாது. மருந்து அடிக்கிறதான் நிலம் வளர்க்கா போறதுதான். அதுக்கு ஒன்றும் செய்யலாது. மாற்றி விடுவதும் ஒன்றும் இல்லை. 4-5 மாடு வாங்குறோன்றாலும் அதுக்கும் காசு போகணும். அதுக்கும் அதுதான் போறது. பாவாடை தாவணியில் வந்து பார்த்த உருவமா பூவாடை ஒரு மாதிரி பருவமா கரத்துக்கே கொஞ்சம் கட்டி கொண்டு போகலாம். கத்தி கத்தி நடப்பதற்கு சொல்ல வேண்டும். ஆழ தெரியல. கண்ணாடியும் இதுதான். கண் பார்வையும் பகல்களில் கொஞ்சம் மங்க சத்தம் கேட்குது. ஆளை காணில கொஞ்சம் அடிக்கலாம். கண் பார்வையில் மங்கி போச்சு. நெட்டு களவெடுக்கிறாண்டாலுமே என்ன சும்மா நிற்கிற கல்ல நின்றோடனே இதை சும்மா விளையாட்டுன்ட்டு எவ்வளோத்துக்கு நாங்கள் உண்மையாக இந்த இந்தியன் ஆர்மியில் எடுத்த ட்ரைனிங்கை விட பெரிய ட்ரைனிங் எல்லாம் இருக்க வேணும். சரத்தை வடிவாக கட்டணும். முதல் சரத்தை வடிவாக மடிப்போம். சரத்தை மடித்தாத்தான் கூடவும் சுகமாக இருக்கும். இதை உருட்டி விட வேணும். இழுத்து போட்டு மெதுவாக உருட்ட வேணும். கண்ணம் மங்கி கொண்டு போகுது. சத்தம் கேட்குது. இங்கே நின்று மருந்தடிக்கிறான்னு தெரியல. வந்த கலைக்கு ஒரு புலியை பிடுங்கி அதை மெதுவாக சப்பி கொண்டு இதுக்குள்ள படுப்பம் அதில் பல்ல வந்தபடியாக பெருசாக தெரியாது. இதில் படுப்போம். கொஞ்ச நேரம் வந்த கலைக்கு இதை திண்டு கொண்டு கமராக்கள் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கமராக்கள் போட்டுருவாங்க. சிசிடிவி கமராக்கள் தோட்டங்கள் அதெல்லாம் பிடிக்கலையா போக விட்டு போடுங்க. பெறமூஞ்சியை விளைச்சோன்னா அதை தரித்து அங்கேயோ களவுக்கு போட்டுது. அதை என்ன விட்டுட்டு அது ஊர்மையை செல்லதுங்கிற வழியாக அவன் வந்தாயின்னு சமாளிப்பான். ஆக்களுக்கு ஒரு பொட்டி வைக்காத கட்டி கொண்டு இவ்வளவு பழங்கள் ஒரு கலதாசி பொட்டியை கொண்டு வந்தாலும் கட்டி இருக்கிறான். இல்லை இனிப்பாப்பா கடையில் என்ன கொண்டு தின்ற இப்படி நிற்குதா. அதுவும் களவெடுத்தா ஒரு தனி சுவை. கைகாலெல்லாம் பதறுதப்பா. பிடிச்சானும் மிக விலைகளுக்கு ஊடாமல் இல்லாத இதை மாதிரி படுத்துருந்து தின்பான். வந்துட்டு நான் போகிற நிலமா சரத்துக்கு காட்டுவோம். சுகாரன்னு சொல்கிறாங்க. தலையை சுற்றிக்கிட்டு எல்லாம் விழுகிறதோ இருக்கா. பழமப்பா நான் பெறாமச்சிருக்கான் கட்டிக்காரன். அறிஞ்சாங்களோ கதை முடிஞ்சு. மச்சான் வந்துட்டார் போடாங்க. கஸ்டமர் வந்துட்டார் போடாது. அளவு கண்டை ஒருக்கா பிடிச்சி இன்றைக்கு குறி வைக்கிறோம். இதுவார் இன்றைக்கு இதுவார் இதாவார் எப்பனா
இன்றைக்கு தான் உனக்கு நான் நிலம் அடிக்கிறோனோ இல்லையோன்று இன்றைக்கு நாங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்னன்னு சொன்னால் வந்து உங்கள்கிட்ட கணக்கில் இன்றைக்கு வெள்ளுக்கிறோனோ இல்லையோன்று வேண்டாண்டே சுட்டியலால் மண்டையில் ஊழலா ஆகலும் நீங்கள் வந்து எங்களை வந்து ஒரு நாங்கள் எவ்வளவுல கஷ்டப்பட்டு மருந்தடைஞ்சு கொண்டிருக்கிறோம். நீ வந்து இந்த வேலை வாரண்டை சில வலிச்சவன் 6000 திண்டமாய் தின்றேன் நீ இன்றைக்கு நல்லபடியா செய்திருக்கிறாங்க படங்களை நினைச்சு விட்டு சீக்கணும் அது அழகான இல்லை கல்ல குணங்கள் என்ன நீதான் நடுவ வாரது வா இங்க வா இந்த கட்டி வச்சாதான் சரி வட 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 நீ அவர் சுட்டு திண்டாயத்தை மோடல நீ மேடா மேடா கொண்டாய முன்ன கொண்டாய வல்லும் சதம வெஜிராய வெஜிரா சும்மா பார்க்க வந்தேன் அந்த தோட்டம் பார்க்க வந்தேன் பார்க்க கூடாது சரி உனக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் நீங்கள் என்னண்டா உங்க விளையாட்டு எங்க தாடி போடுவாங்க நல்ல தாடி கொண்டு எடுக்கணும் வாரன்னு ஏய் சொல் எத்தனை நாள் நீ இல்லை நடுக்க வார நீ நிறைய நீல வார நீ உனக்கு தெரியுமா காய்க்காத ஜாயன் படிச்சிருந்தான் வந்து அண்டைக்கும் புடிஞ்சான் இந்த மற்றவன சாட்டாத இப்ப நீ எதுக்காக வந்த நீ வெளியே பிரிச்சு வந்த நீங்க இனி வந்தது கண்டனண்டா இன்றைக்கு நீ இந்தா ஆண்டா இன்றைக்கு நீ சாப்பாடு உனக்கு ஒதுதான் இந்த சாப்பாடு இன்றைக்கு பிடிக்காக்கடா சொல்லி போட்டு நாங்கள் எவ்வளவுக்கு பாடுபட்டு இரண்டு பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து இங்க உங்களுக்கு புளியாகிறாங்க புளி எடுப்பனுப்பா புளி வந்துட்டீங்க இங்க எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ வேலை மினக்கட்டு எவ்வளோ அதை செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் நீங்கள் ஓசியில வந்து திண்டுட்டு போறதுக்கு நினைக்கிறீங்களா அண்டைக்கும் வந்து தண்டு அந்த தோட்டம் நீ வேணும்டா பிடிச்சி சாப்பிடணும் சொல்லி போட்டு போகணும் எனக்கு உண்மையும் தெரியுமா உண்ட கொப்பனே தெரியுமா உண்ட கொப்பனே பயங்கர கல்ல தெரியுமே நாங்கள் அங்க ஒரு தேங்காய் அந்த காணி தேங்காய் மட்டும் கொப்பன் தான் அப்படிங்கிறாங்க பரம்பரை கல்லறோடா நீங்கள் பரம்பரையா வாரம் உண்ட உள்ளே கல்லன் தானே நீ வந்துட்டா பாடுற கல்லனுக்கு நடுங்க நான் வந்தப்போ இப்போ எத்தனை நாளா நீ வந்துட்டு போய் நீ இன்றைக்கு தான் நம்பிட்டுக்கிறாரு நான் பலமா தான் பார்த்து கொண்டுட்டேன் சரியா இன்றைக்கு போலீஸில் அறிவிக்க போகிறோம் போலீஸில் அறிவிக்கிறா சரி அவங்களே கல்லர் அவங்கள்ட்ட என்ன அறிவிக்கிறோன்னு வா இனிமேல் எடுக்க மாட்டேறான்னா விழுங்க நேரம் சொல்லாதீங்க ஃபேஸ்புக்கில் படம் எடுத்து போடாதீங்க போட்டாங்க மட்டும் கொஞ்சம் தின்பா என்ன அப்படி வட்டு போனால் படங்கள் எடுத்து ஃபேஸ்புக் வளர்ந்த யூடியூப் வேலை போடுறாரு நாளைக்கு இடத்துக்கு களவெடுக்க போயெல்லாம் செய்கிறவங்க அது எனக்கு தான் காலியாகாது நிற்க மாட்டோம் கொண்ட சாப்பிடுவோம் நீ அந்த குணத்தை காட்டுற பாத்தியா உன்னை கட்டி வச்சாலும் தான் குணம் உனக்கு மாறாது குணம்டா உங்களுக்கு கல்ல முதேசிய